ட்ரம்ப் இந்தியாவுக்கு இந்த அபராத வரி விதிக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்றாரு. அதுல ஒரு காரணம், நீங்க ரஷ்யாட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க, ரஷ்யாவிட்டிருந்து க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையிலே முட்டாள்தனமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு, எந்த நாட்டோடையும் இந்தியா வர்த்தகம் வைத்துக் கொள்ளலாம், அதுல அமெரிக்க அதிபர் தலையிட முடியாது. ஆனாலும் ஒரு காரணமாக அவர் சொல்றாரு, ரஷ்யாவிலிருந்து இந்தியா என்ன இறக்குமதி பண்றோம், க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்றோம், அதாவது கச்சா எண்ணெய். இந்தியா மொத்தமாக இறக்குமதி செய்கிற கச்சா எண்ணெயில 80%, அதாவது ஒரு நாளைக்கு 8,81,000 பேரல், அதாவது பீப்பாய் கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கான கச்சா எண்ணெய் யார் இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு தனியார் நிறுவனங்கள் மட்டுமே இறக்குமதி பண்ணுகிறது. யாரு? மோடியினுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கிற 2 நிறுவனங்கள். ஒன்று ரிலையன்ஸ் நிறுவனம், இன்னொன்று நயாரா என்கிற நிறுவனம். அதுவும் குஜராத்துக்கு சொந்தமான நிறுவனம் தான். இந்த 2 நிறுவனங்கள் ரொம்ப விலை குறைவாக ரஷ்யா கொடுக்குதுன்னு அவங்க வாங்குறாங்க. இந்த விலை குறைவாக வாங்குவதால் இந்த நிறுவனங்களுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட $16 பில்லியன் அமெரிக்க டாலர். அது 2 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கும். இவ்வளவு அபரிமிதமான லாபம் நிறுவனங்களுக்கு கிடைக்குது. இந்த இறக்குமதி பண்ணி என்ன பண்றாங்க, டொமஸ்டிக் மார்க்கெட்ல, உள்நாட்டு சந்தையில் விற்கிறாங்க. சரி, குறைவாக தான் எங்களுக்கு விலை கிடைக்குது, ஆகவே மக்களுக்கு நாங்கள் குறைவாக கொடுக்குறோம்னு சொல்றாங்களா? இல்லை, அது குறையாம இன்னைக்கு இந்திய சந்தையில் வித்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று பண்ணுது புத்திசாலித்தனமா ரிலையன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அது பெட்ரோலா, டீசலா, ஜெட் ஃபியூலா, இந்த விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருளாக மாற்றி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உலக நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எண்ணெய் பொருட்களுடைய சந்தையில் 71% யார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அம்பானியுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் வைத்திருக்கிறது. இது ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இந்த 71% உலக நாடுகளில் வாங்குறாங்கல்ல, அந்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவும் இருக்கிறது. இறக்குமதி செய்வதால் ஒரு லாபம் கிடைக்குது, அதை ஜெட் ஃபியூவலாக மாற்றி ஏற்றுமதி செய்வதாலேயும் அந்த நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்குது. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து நீங்கள் வாங்குறீங்க, ஆகவே உங்களுக்கு அபராத வரி போடுறேன்னு சொல்லுது. இந்திய மக்களும் இந்திய தேசமும் அந்த வரியை கட்ட வேண்டியிருக்கு. அந்த நஷ்டத்தில் ரிலையன்ஸ் அம்பானிக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அந்த எண்ணெயை இறக்குமதி பண்ணி அபரிமிதமான லாபத்தில் ஏற்றுமதி பண்ணி அதுலேயும் ஒரு லாபத்தை அவர் வாங்குறாரு. அப்படின்னா நாட்டு மக்களுக்கு நட்டம், நண்பர்களுக்கு லாபம் என்கிற அரசியல் இந்த பிரச்சனைக்குள் இருக்கிறது.